ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான பாசிப்பருப்பு போட்டு ஒரு புடலங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, கூடவே ஒரு பெரிய தக்காளியை நல்லா ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு சின்ன புடலங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 ஸ்பூன் போல் பாசிப்பருப்பை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் பச்சை மிளகா வேணால் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். நான் பாப்பா சாப்பிட்றதுனால பச்சை மிளகா சேர்க்கல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிரும். இப்போ இதை வந்துட்டு ஒரு கரண்டி இல்லை மத்து வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுடலாம். இப்படி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பாடோடு சேர்த்து ஊட்டி விட்டுறலாம். பருப்பு மாதிரியே இருக்கும். இப்போ இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதை பருப்பில் சேர்த்துட்டோன்னா சூப்பரான பாசிப்பருப்பு போட்ட புடலங்காய் கூட்டு ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.